இங்கே இந்த குட்டி பையன் ஒரு ஸ்கூலில் எட்டி பார்த்துட்டு இருக்கான். டீச்சர் திரும்பி பார்த்த உடனே அங்கேருந்து பயந்து ஓடிடுறான். ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல் நின்று பார்க்கும்போது கஸ்டமரோ பார்த்துட்டு ஓனர் கிட்ட சொல்கிறாங்க. ஓனர் வந்து அந்த பையனை பார்த்து பசிக்குதா, அவனுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கான். இது யாருக்கிட்டான்னு கேட்டால் அம்மாக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவங்க அம்மா கிட்ட சப்பாத்தி கொடுத்தா அவங்க அம்மா கேட்குறாங்க, இது பிச்சை எடுத்துகிட்டு வந்தியாடான்னு சொல்லி. இல்லைம்மா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், அங்கே இருக்கவர் தான் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாருன்னு சொன்னால். உங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டாரா, ஆனால் அவர் கஷ்டப்பட்டு தான் உழைப்பாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி இலவசமாக எதுவுமே வாங்காத, வேலை செஞ்சு எதுனாலும் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த பையன் அதை யோசிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல நிற்கும் போது இந்த ஹோட்டல் ஓனர் பார்த்துடுறாரு. ஏன்டா நீ பாதியிலே ஓடி போயிட்ட, இன்னைக்கு எதாவது சாப்பிட்றியா வரியான்னு கேட்டேன். எங்கள் அம்மா எதுவும் ஃப்ரீயாக வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, வேலை செஞ்சால் தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னோடனே, சரி வா எங்கள் கடையில் வேலை செய்யுன்னு சொல்லி இவரும் வேலை போட்டு தராரு. ஒரு 2-3 நாள் இவனும் வேலை செய்கிறான். அதுக்கான காசு கொடுத்தவொடனே எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக கொடுக்குறான். அந்த ஹோட்டலுக்கு 2 ஆஃபீஸர் வந்திருக்காங்க. இந்த பையன் சப்ளை பண்ணுறத பார்த்த உடனே அந்த ஹோட்டல் ஓனரை கூப்பிட்டு, சைல்டு லேபர்லாம் பண்ணக்கூடாது, அது பெரிய பிரச்சனையாயிரும். நீங்கள் இந்த பையனுக்கு இன்னைக்கான சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னொடனே இந்த பையனையும் கூப்பிட்டு, நீ படிக்கிற வழியை பாருப்பா, இங்கெல்லாம் வேலைக்கு வரக்கூடாதுன்னொடனே இவனும் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா கிட்ட காசை கொடுத்துட்டு, அம்மா என்ன வேலைக்கு வரக்கூடாது சொல்லிட்டாங்க, ஸ்கூலுக்கு போக சொல்கிறேன், அம்மா என்ன ஸ்கூலுக்கு சேர்த்து விட்றீங்களான்னு கேட்டவுடனே அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எங்கேருந்து இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு சொல்லி.